சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, நீ வேறு நான் வேறு அல்ல. நீயும் நானும் ஒருவருக்குள் ஒருவர் கட்டுண்டுதான் இருக்கிறோம். பக்தியாலும் அன்பாலும் என்னோடு பிணைந்துதான் உள்ளாய் என் குழந்தை. நம்பிக்கை, பொறுமை என்கிற கயிறு உன்னை என்னோடு எப்பொழுதும் இறுக கட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. பிடிப்பு எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்குமிடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும். சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும். அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். பதற்றப்படாமல் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கனவென்று நினைத்த உன் வாழ்க்கை நிஜமாக போகும் நேரம் வந்துவிட்டது. உன் அப்பாவாக, அம்மாவாக உன்னை என் விழிகளுக்குள்ளும் மனதிற்குள்ளும் வைத்து பாதுகாப்பேன். என் பிரியமான குழந்தை அல்லவா நீ? உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன்.
உனக்கான அந்த அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. இதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமே இல்லாமல் எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ இதுவரை எதையுமே இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்து விடவும் மாட்டாய் என்பதை எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பாயா வைக்க மாட்டாயா? எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே கவலைகளோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். எந்த சோகம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் யாரிடத்திலும் இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையே பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும் கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே. எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயியின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்காக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு உன் சாயப்பாவும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற
உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும்பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் இது நாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன்.
உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாதபோது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நிகழும் உன் வாழ்வில். பொறுமையோடு காத்திரு. அந்த நல்ல நாள் இன்றேதான். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதமானது. இதுவரை போனதெல்லாம் போகட்டும், முடிந்ததெல்லாம் முடியட்டும். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதை நிகழ்த்தி வைக்க உன் சாயப்பா ஏற்பாடை செய்துவிட்டேன். அதற்காகத்தான் உன்னையும் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களையும் உனக்கு ஏற்றாற்போல தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் நிச்சயமாக உன்னை வாழ வைத்தே காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சபதம்தான். இவையெல்லாம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ சந்தோஷக் கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது எல்லாமே நடக்கும் பார். இது சத்தியமான உண்மை, தெய்வ வாக்கும் கூட. உன்னிடம் சேர்பவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உனக்கு எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு மங்களகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். இதை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் அப்பாவை காண நீ மகிழ்ச்சியான முகத்தோடு வருவாயா? ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா? அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும் உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்தபோதும் அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை.
உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு, நம்பிக்கையோடு செயல்படு, விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே.